குண்டர்கள். இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை அல்லவா? இருக்காது பிள்ளையவர்களே, இருக்காது. ஏனையா ஓலை தாங்கி வந்தவரே, இறந்தவர்களில் முக்கியமானவர் யார்? எங்கள் கோட்டை காவல் தலைவர் பாண்டியத்தேவர் குண்டர்களால் கொலை செய்யப்பட்டார். அதுதான் அநியாயம். என்னப்பா அநியாயம்? படுகளத்திலே ஒப்பாரி ஏது? போரென்றால் மாழ்வதற்கு யார் என்று கணக்குண்டா? வேட்டைக்கு போகிறவன் முயலை கொள்வதை விட புலியை கொள்வதில் தானே அதிக பூரிப்படைகிறான். அநியாயமாம், பைத்தியக்காரன். அதுதானே கேட்டேன். வீர போரல்லவா அது? அதில் யார் மடிந்தால் என்ன? தானாதிபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்களே, அவர் கிடக்கிறார். ஓலை தாங்கி வந்த வேலைக்காரர் தானே. உங்களுடைய அறிவுரை அவருக்கு புரியாதுதான். மந்திரி அவர்களே, நீவீர் சினம் காக்க. அரசே, என்ன ஆச்சரிய குறி? நான் தவறு செய்தேனா? மன்னன் கூட செய்யலாம், மந்திரி செய்வாரா? உணவு தானியத்தை முடக்கி ஊர் பண்டத்தை வளர்த்து கொள்ளை லாபம் கண்டாரை கண்டிக்க போய் நீரே கொள்ளையடித்தீர், கொலை செய்தீர் அல்லவா? இன்று எதிரி நம்மை ஏளனம் செய்யவும் வழிகாட்டினீர் அல்லவா? இத்தனைக்கும் உதவியது உமது மந்திரித்தனம், பதவி என்ற மதுபோதை அல்லவா? ஏன் பேச்சில்லை? தலை கவிழ்ந்து விட்டது, கனம் இறங்கி விட்டது, நாம் வறண்டு விட்டது. போதும், போதும். நாடு நிலமெல்லாம் அடிந்து விட்டது, மானம் மைந்து தேய்ந்து மறைந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, என்னை மன்னித்து. நான் மன்னிப்பது சுலபம் மந்திரியாரே. ஆனால் சூழ்நிலை புரிகிறதா உமக்கு? அமைதி நிலவிய கால ஓட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புகச் செய்தது சகிக்கக்கூடியதா? போருக்கு பயப்படும் பேச்சா என் பேச்சு? அல்ல மந்திரியாரே, அல்ல. நேர்மை போரானால் தோல் பூரித்து நிற்கும் இந்நேரம். ஆனால் எதிரி குற்றவாளி குண்டிலே நிறுத்துகிறான் நம்மை. நமது தலை நிமிரவில்லை அங்கே, நமது நீதியும் சட்டது அங்கே. இப்படி ஒருவன் உலகத்திற்கு பறைசாட்ட விடுத்து அதனால் வெறிப்போர் மூண்டது, அமைதி அழிந்தது, மக்கள் மடிந்தனர். நாட்டை காக்கும் மந்திரியின் மதி ஈனப்பட்டதால் இத்தனை இன்னலும் ஏற்பட்டது என்று வருங்கால சரித்திரம் கூறப்போமானால் அது நம்முடைய புகழை வாழ்த்தக்கூடியதா? சொல்லுங்க, இதை நான் மன்னிப்பதா மந்திரியாரே? மக்களால் நீர் வாழ வேண்டுவது போய் உம்மால் மக்கள் வாழ்வதாக நினைத்த உம்முடைய சிறுமைத்தனம் செய்த செயல் அல்லவோ இது? என்ன எனது துடிப்பு அடங்குவதாக இல்லையே. கைமைத்தனத்தை கட்டபொம்மன் சகித்து சலுகையும் காட்டினான் என்ற இழிச்சொல்லுக்கு நீர் என்னை ஆட்சியது. நீர் ஆற்றிய தொண்டிலெல்லாம் பெரும் தொண்டாக நிற்கிறது. உம்மால் அடைவதுதான் கருதி என்றால் அது அவ்வாறே நடந்ததாக ஆகட்டும் மந்திரி அவர்களே, அவ்வாறே நடந்ததாக ஆகட்டும். இல்லை மன்னா, இல்லை. இந்த அரசும் அவதியும் என்னால் காணப்பட தேவையில்லை. அந்த அன்னையன் கடிதத்தில் கட்டளையிட்டுள்ளபடியே என்னை அவனிடம் ஒப்படையுங்கள். நான் செய்த தீவிரைக்கு நானே பொறுப்பாகி உங்கள் பெருமைக்கு ஊர் விளையாமல் என் தலையை தானம் கொடுத்து நாட்டின் மதிப்பையும் காத்து விடுகிறேன். என்னை கைதியாக ஏற்றுக்கொள்ளும்.